இது என்ன ஊர்? சிங்கப்பூர். சிங்கப்பூர் சிங்கப்பூர் சிங்கப்பூர். நான் மட்டும் என்ன மயிலாப்பூர்னாடா சொன்னேன்? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நான் சிங்கப்பூருக்கு புதுசாக வந்திருக்கேன், இல்லை வரப்போகிறேன். இங்கே இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து எப்படி போகிறதுன்னு தெரில. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸையோ ட்ரெயினையோ எப்படி பயன்படுத்தி எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிங்கப்பூருக்கு வரவங்கலாம் அதிகபட்சமாக வர்றது என்னென்னா ஒர்க் பெர்மிட்டில் வருவாங்க, இல்லைனா எஸ் பாஸு, ஸ்டூடெண்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இதில் தான் அதிகபட்சமாக வர்றது. நீங்கள் எந்த பாஸில் வேணால் வாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு நீங்கள் வர்றீங்கன்னா சிங்கப்பூர் கரன்சியை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு ஒரு சிம் கார்டு வாங்கிருங்க. மொதல் விஷயமா நான் வச்சுருக்கிறது சிங்டெல், இதோட விலை பார்த்தீங்கன்னா 15 வெள்ளி. ரெண்டாவது விஷயமா நெட்ஸ் ஃப்ளாஷ்பே கார்டு. இந்த கார்டு தாங்க வாங்கணும். இதை வச்சு தாங்க நம்ம சிங்கப்பூரே சுற்றி பார்க்க போகிறோம். பஸ்ஸுலேயும் சரி ட்ரெயின்லேயும் சரி இதை வச்சு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். எம்ஆர்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, நெட்ஸ் ஃப்ளாஷ்பே கார்டுன்னு சொல்லுவாங்க. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே அங்கேயே வாங்கலாம். சிம் கார்டுமே ஏர்போர்ட்லேயே வாங்கலாம். அதே மாதிரி இதுவுமே ஏர்போர்ட்லேயே கிடைக்கும். ரெண்டாவது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் கவுண்டரில் போய் கேட்டிங்கன்னா கூட அங்கே கூட கொடுப்பாங்க. இல்லைனா வெளியே வந்துட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கூட 7-Eleven ஸ்டோர், இந்த மாதிரி 7-Eleven ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி நெட்ஸ் ஃப்ளாஷ்பே கார்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வெள்ளி. இதில் 10 வெள்ளியில் இந்த கார்டில் வந்து 5 வெள்ளி வந்துடும். அதனால சொல்லப்போனால் இந்த கார்டு வந்து 5 வெள்ளி தான். இப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேயே சிம் கார்டும் வாங்கிட்டீங்க, அந்த ஃப்ளாஷ்பே கார்டு அந்த கார்டையுமே வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா போகக்கூடிய அட்ரஸை வந்து தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க. ஏன் எழுதி கூட வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் சாஞ்சி ஏர்போர்ட்டில் வந்து நான் நிற்கிறேன். அங்கேருந்து நான் வந்து எங்கே போகணுன்னு பார்க்குறேன்னா ஹவுகாங் அவென்யூ 3 பிளாக் 251 அப்படின்னு கொடுத்து நான் சர்ச் கொடுத்தேன்னா நான் எது வழியாக போகலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வந்து கீழே வந்து. இப்போ நான் 55ங்கிற பஸ் மூலியமாக நான் ஏறுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து எனக்கு 19 ஸ்டாப்பு தான் துரு பஸ்ஸு. அங்கேருந்து நான் இங்கே என் ஸ்டாப்புக்கு நான் என் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ இந்த பஸ்ஸில் ஏறினேன்னா இடையில இந்த ஸ்டாப்பில் நான் இறங்கி அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் நான் ஏறி ட்ரெயின் ஸ்டேஷனில் ஏறி எனக்கு நியர்பை இருக்க கோவன்கிறது தான் என்னோட நியர்பை ஸ்டேஷன். அப்படி கூட வரலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணியே காட்டுறேன். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து லிட்டில் இந்தியா. இதை வந்து தேக்கான்னு கூட சொல்லலாம். நம்ம ஊரில் எல்லாருமே சொல்லியிருப்பா, வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் தேக்காவில் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அந்த தேக்கா தான் இது. சிங்கப்பூருக்காரன் இந்த தேக்காவுக்கு எப்படி பேர் வச்சுருக்கானா, ஸ்டேஷனுக்கு எப்படி பேர் வச்சுருக்கானா, லிட்டில் இந்தியா அப்படிங்கிறது தான் வச்சுருக்கான். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து கோவன் எம்ஆர்டி. முதல்ல நம்ம மேப்பில் வந்து தெளிவாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த நம்ம இப்போ லிட்டில் இந்தியா டு கோவன் எம்ஆர்டின்னு போட்டோம்னா அது என்ன காட்டுது, ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து என்இன்னு காட்டுதா என்எஸ்ன்னு காட்டுதா அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள், அதாவது ட்ரெயின் ஸ்டேஷனு. இங்கே வந்து பல ட்ரெயின் ஓடுது. அதனால எந்த பிளாக்குள்ளே போகணுங்கிறத வந்து நம்ம தான் பார்த்து வச்சுக்கணும். கேட்டு கூட போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே உங்களுக்கு கேட்க இதுவாக இருந்துச்சுனால கூட பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஸ்டேஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதில் நீங்கள் போகக்கூடிய ஸ்டாப்போட நேம் இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம போக வேண்டியது கோவன் எம்ஆர்டி. அப்போ இந்த ஏரோ வந்து இங்கிட்டு காட்டுறதுனால நம்ம இந்த சைடு தான் நிற்கணும். இது நமக்கு வந்து ஆப்போசிட் ட்ரெயின். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.